போகிறதா இருந்துச்சுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அடிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்காம தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் ட்ரோல் இப்படி என்னதான் வந்துடுச்சு. இப்போல்லாம் யார் லோகேஷ் கனகராஜ்னே தெரில. தாசண்ணா என்னடா பேர் தப்பா போட்டிருக்க. ட்ரூ காலரில் தேடுறா. அடா பாய்கள் அடே என்னடா மாற்றம் வருமா அதுக்கும் லோகேஷ் கனகராஜ் அவரோட இமேஜை போட்டே பண்ணி வச்சுக்கிறீங்களடா. அப்படி அடுத்து பார்த்தா பின்னை தாண்டி வருவா. பேயில போமா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. சிம்புவும் இவர் தான், ஜெசி இவர் தான், சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான். ஸோ கில்லி படுத்து என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. அடா பாயிலடே துணி என்றா இது. ஆயுத எழுது. ஐயோ சூர்யா சார், மாதவன் இவங்கெல்லாம் இருந்த இடமாச்சேடா. கஷ்டம்தான். விஏபி டீ கடை ராஜா நாங்கள், நாளையே இந்தியன் நாங்கள். தளபதி படம்லாம் கொஞ்சம் ஓவர் வாலா படத்தை பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த படமே ஒரு காமெடியான படம், அந்த படத்துக்கு இப்படி ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்களா டே. சரி, இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் பார்த்தாருன்னா என்ன போட்டிருக்காங்க. என்னடா ஹீரோ அவர் தான், ஆக்ட்ரஸும் அவரு தான். வேற நிஜமாவே மூஞ்சி மறந்தியா? என்ன என்ன இலவிடா இது. நான் இந்த இப்போ வந்து நான் எல்லா இதுலையுமே பார்க்குறேன். காரணமெல்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிங்க. இதே தான் எல்லா இடத்துக்குமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். காரணமெல்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிங்க. கல்கி படத்தை போட்டு பண்ணி வச்சுக்கிறானுங்க. சத்தம் வரும், சிங்கம் வரும், எல்லாம் கட்டி சொல்லி தரவா. ஏடா துரசிங்கத்தை போட்டு, ஏண்டா துரசிங்கத்தை போட்டு என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. உள்ள போன வர ஹோம்லேண்டர் வராது. தப்புடா, இதுலேயும் வந்துட்டாடா. காரணமெல்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிங்க. யாரா இவனுங்கெல்லாம் என்னடா பண்ணுறானுங்க என்னன்னே தெரியல. தம்பி கருப்ப வர வழி மறைக்காத அவாய்ட் பண்ண. கத்தி படம் என்னடா எத்தனை என்னடா துரைந்தர். ஏன்னா நீங்கள் இதையே விட்டு வைக்கலையாடா. தமிழ் படத்தில் இருக்கிறதா போட்டு அடிக்கிறீங்க. பார்த்தா துரைந்தர் ஹாலிவுட்டு, கோலிவுட்டு, மாலிவுட்டு எல்லா இடத்துலையும் போட்டு அடிக்கிறீங்களாடா. இது ஒன்று பார்த்தேன். இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ யார் அடிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆர்ஜே பாலாஜியை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. களை 8ல் ஆர்ஜே பாலாஜியை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி. என்ன அவரை போட்டு ட்ரோல் பண்ணுறீங்க? அவரை ஏன்டா அடிக்கிறீங்க? எதுக்குடா? இதுக்குன்னு கூட தெரில. இப்போ என்னையை போட்டு அடிக்கிறாங்க. ஏடா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேடா ஒரு சக்ஸஸான ஒரு படம் கொடுத்து ட்ரோல் ஆகிற டேரக்டர் இப்போ தானே பார்க்குறேன். பட் லோகேஷ் கனகராஜ் ஹிட்ஸ் டிஃபரெண்ட். ஐயோ இங்கே வந்துட்டாடா. காரணமெல்லாம் கேட்காதீங்க, போட்டுறீங்க. இனி இவருக்கு பதில் இவர். சரி டாபிக் மாறுது.
ஸோ இத்தனை ட்ரோல்ஸ், இத்தனை மீம்ஸ், கமல்ஹாசன் கூட இவ்வளோ அவதாரம் எடுத்திருப்பாரான்னு தெரியல. ஆனால் லோகேஷ் கனகராஜ் மீம்ஸ் அண்ட் ட்ரோல் பேஜில் நிறைய அவதாரம் எடுத்துட்டார். ஸோ இத்தனை ட்ரோல், இத்தனை மீம்ஸ், இத்தனை இது வந்தாலும் அவர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு? ஸோ நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். என்ன கேள்வினா, அலாரம் அடிக்கும். உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஸோ நாமளும் ஒரு மனுஷன் தான். இந்த சொசைட்டி, இந்த சோசியல் மீடியா ஒருத்தவங்களை ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு சந்தோஷமும் கிடைக்கிறதே தவிர அடுத்து அவங்க லைஃப், அவங்க என்ன யோசிப்பாங்க இந்த மாதிரி சமயத்தில்? அவர் மேபி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமே கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது கஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் யார்? ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்த எம்ப்ளாயி மாநகரம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த மாநகரம் படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா 4 கதை நடக்குது. என்னென்ன கதைனா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ அவரோட ஒரு கதை, அவர் சென்னைக்கு வர புது பையன், அவரோட ஒரு கதை. இப்போ சந்தீப் கிஷன் அவரோட கதை, சென்னையிலே இருக்கிறது அவரோட கதை, அவரோட கதை. அப்புறம் ஒரு டிரைவர் அண்ணாவோட கதை, இன்னொன்று கிட்னாப்பிங் பையனோட கதை. இன்னும் இவங்க இந்த 4 பேர்த்தோட கதையும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஓகேவா? இந்த படத்தில் பெருசாக வந்து 4 கதையும் நம்மளை கண் பண்ணுது, நம்மளை கண் சிமிட்டாமல் பார்க்க வைக்குது. ஸோ அப்படிங்கும்போது லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு, எல்லோரும் பேசினாங்க. ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா கைதின்னு ஒரு படம். ஒரு 10 வருஷமாக ஜெயிலேருந்து ஒருத்தர் வெளியே வந்துக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு டாஸ்கில் மாட்டிக்கிறாரு, போலீஸ் கொடுக்குற டாஸ்கில். அது என்ன டாஸ்க்னா, போலீஸே காப்பாற்றணும். என்னண்ணா சரி, அவரும் வந்துட்டு ஏற்றுக்கிறாரு. அங்கே ஒரு 100 போலீஸ் வந்து இது சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்ததா இல்லை ஹாஸ்பிட்டல் சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல். அவங்க படுத்து கிடக்குறாங்க. அவங்கள ஒரு லாரியில் கொண்டு போயிட்டு சேஃபாக கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த ஒரு ரைட்டில் நடக்கிற கதையை இவர் எவ்வளோ த்ரில்லிங்காக, எவ்வளோ ட்விஸ்ட்டு மூலயமா நமக்கு காட்டுறாருங்கிறது தான் மேட்ரு. சரியா? அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. கூட பிகில்னு ஒரு படம் கிளாஸுக்கு வந்தும் அந்த படத்தை, இந்த கைதி படத்தை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அடுத்து லோகேஷ் கனகராஜோட பிக்கெஸ்ட் 10 அண்ட் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஒரு பிக்கெஸ்ட் 10 மாஸ்டர்னு ஒரு படம் வருது. மாஸ்டர்னு ஒரு படம் வருது. ஜேடிங்கிற ஒரு கேரக்டர் உண்டாக்குறாரு. அந்த ஜேடிங்கிற கேரக்டரை எத்தனை பேர் அவங்க லைஃப்பில் ரிலேட் பண்ணியிருப்பீங்க? அவர் தூங்குறதா இருக்கட்டும், இல்லை லேசியாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மக்களுக்காக கஷ்டப்படுறதா இருக்கட்டும். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம்? விஜய் சேதுபதி அண்ணா அவரோட ஒரு மாஸ் வில்லன் கேரக்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். சரியா? ஸோ அந்த படம் வந்து ஹிட் ஆகுது. ஆனால் அது வந்து கொரோனா டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. சம்சம் மிக்சட் ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு ஒத்துக்கிறேன். அடுத்தபடி போனால் விக்ரம் அந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்து நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸு, ஆக்ஷன்ஸு எல்லாம் நல்லா இருந்துச்சு. நடுவில் வேறு வந்து இந்த வில்லேஜ் கிக்கிங் சேனலோட கேமியோ வேறு. இன்டர்வல் சீன் வந்து வாரி தின்ட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு பீக் இன்டர்வல் சீன். சரியா? இப்படியே ஒரு பீக் இன்டர்வல் சீன். அந்த சீனை வச்சு இப்போ கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கே நம்ம கொடுத்து அந்த 150 ரூபா முடிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு யூனிவர்ஸுங்கிறது ஒன்றை தமிழ் சினிமாவில் க்ரியேட் பண்ணார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இவர் க்ரியேட் பண்ணும்போது அது இம்பாக்டாக இருந்துச்சு. எல்லோரும் பேசணும், எல்லோரும் ஃபயர் அவுட்டோம். அந்த படத்துக்கு ஃபயர் அவுட் ஆளே இல்லை. ஸோ அப்படியே போனால் லியோன்னு அந்த லியோ படத்துக்கு ஹைப்பு ஏகப்பட்ட ஹைப்பு. அந்த மலை உச்சியை தொட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த மலை உச்சியை தொட்ட ஹைப்புனாலே அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் அடிப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஹைப் ஏறிட்டே போகுது. அவன் டீகோடிங் பண்ணுறான், இதை டீகோடிங் பண்ணுறான், எல்லாம் டீகோடிங் பண்ணுறான். இவர் லோகேஷ் கனகராஜ் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ எல்சியூவா இல்லையாங்கிற கேள்விக்கு வந்து பதில் கிடச்சி. அது எல்சியூ தான் பதில் கிடச்சி. கூட வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் லியோவோட ஃபஸ்ட் டேவோட ரெக்கார்டை இது வரைக்கும் எந்த ஒரு படமும் அதுக்கப்புறம் வந்த படம் பீட் பண்ணல. கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் ஆக போகுது. அடுத்து இவர் கூலி எழுதுறாரு. கூலிக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் செலவு பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அந்த கூலி ரைட்டிங்கில் எழுதினார். ஆனால் கூலி எழுதும்போது சொல்லிட்டாரு, இது வந்து எல்சியூ இல்லை, இது நான் ரஜினி சாருக்காக பண்ணுற படம்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி திரும்ப படம் ரிலீஸ் ஆகிருக்கு முன்னாடினாலும் நோட்டீஸ் விட்டுட்டாரு. இருந்தாலும் போட்டு அடிக்கிறாங்க அந்த படத்துக்கு. அந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவரோட ஸ்டோரியை டெலிவரி பண்ணிக்கிறாருன்னே சொல்லலாம். ஆனால் அவர் எதிர்பார்த்துருப்பார், இந்த சேருங்கிற கான்செப்ட் வந்து ஹிட் ஆகிருக்குன்னு எதிர்பார்த்துவார். ஆனால் நாம் என்னவா எடுத்துக்கிட்டோம், பணத்தை ஏறிக்கும் நவீன மிஷினாக எடுத்துக்கிட்டோம்.
ஓகே, அது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை. அதை அவர் மிஸ்டேக்காக எடுத்துப்பார். கண்டிப்பாக அடுத்த வர படங்களில் வந்து பண்ணுவார். ஆனால் அவர் பண்ண மேஜரான தப்பு என்னதுன்னா, இப்போ எல்சியூன்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிட்டாரு, அதை என்ன முடிக்கல. அதனால தான் இப்போ போட்டு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நாளைக்கே வந்து எல்சியூங்கிற கான்செப்ட் ஆரம்பித்து இப்போ ரோலெக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ ட்ரோல் பண்ணிருந்தவங்க அப்போ நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஃபயர் விடுவீங்க. ஸோ டிசி படம் வேறு இன்னும் அடுத்த மாதம் இல்லை இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்சியூக்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ லோகேஷ் கனகராஜன் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்கிங்னு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை அடிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போட்டு என்னையை போட்டு குழப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னையை போட்டு பொழந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹை ரிஸ்க் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 932 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.